பார்க்க போகிற வீடியோ வந்து ஆலு பரோட்டா எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். ஆலு பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் கோதுமை மாவு வந்து இந்த கப்பில் வந்து 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 5 வெங்காயத்தை வந்து நான் பொடிசாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வேக வைத்த உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் வந்து ஆலு பரோட்டாக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடுவோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து கை நாட்ட நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க, பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லபடி மசிச்சு வச்சுக்கிறோம். உருளைக்கிழங்க மசிச்ச பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம், மல்லித்தலை சேர்த்துக்கிடுவோம், சீரகத்தை வந்து நல்லா அப்படி கசக்கி போடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பவுடர்களை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு வந்து தேய்ப்போம் பாருங்கள். நான் சப்பாத்தி கட்டையில் வந்து வர மாவு சேர்த்துக்கிறேன். அளவுக்கு சப்பாத்தி மாவை வந்து உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக நம்ம தேய்ச்சிக்கிடுவோம். நம்ம ரெடி பண்ண மசாலாவை இந்த அளவுக்கு வந்து உருட்டி வச்சுருக்கேன். இதை வந்து சப்பாத்தி மாவுக்குள்ளே இப்படி வச்சு நம்ம ரெடி பண்ணணும். பூரண கொழுக்கட்டை நம்ம செய்வோம் பார்த்தீங்களா, அந்த கொழுக்கட்டைக்குள்ளக்கு வந்து மாவு வைப்போம்ல, அது மாதிரி இது ரெடி பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள மாவை வந்து பிச்சை எடுத்துருவோம். இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடணும். இந்த மாதிரி வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு ஆலு பரோட்டா சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். சூப்பராகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். லைட்டாக தேய்க்கணும், ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து நான் வந்து இது திரட்டி வச்சுருக்கேன். இதை வந்து சப்பாத்தி கல்லில் போட்டு எடுப்போம். நான் வந்து தோசை தவா வந்து இரும்பு கல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம இப்போ வந்து சப்பாத்தி ஆலு பரோட்டா செய்ய போகிறோம். நான் ஃபஸ்ட்டு போடும்போது ஆயில் ஊற்றாம தான் நான் போடுவேன். நல்லா காஞ்சிருச்சு. நம்ம தேய்ச்சி வச்சுருந்த ஆலு பரோட்டாவை சேர்த்துருவோம். இந்த அளவுக்கு வந்து ஆலு பரோட்டா வந்து வெந்துடணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எண்ணெய் விடணும். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் அல்லது நெய், பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் தயிர் வெங்காயம் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சும்மா வெறுமனையாக வந்து தயிரையே தொட்டு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் வந்து தயிர் வெங்காயம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது நார்த் இந்தியன் டிஷ். இது நல்லா சூப்பராக இருக்கும் காலை உணவுக்கு.